ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்களோட ட்ரேடிங் தமிழ். ஸோ கைஸ், இதுக்கு மேட்ச் அனாலிசிஸ்லாம் பார்க்கல, அதோட ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ் வெல் அஸ் இதுக்கு மேட்ச் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தவுட் எனி லேஸ் இது டுமாரோஸ் அனாலிசிஸ். நாளைக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி டே. ஸோ இங்கே பேங்க் நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ நம்ம கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹேமர் பேட்டர்னோட ஆகி நமக்கு ஃபாலோ கேண்டில் மேலே போச்சு. பட் ஸ்டில் அது வந்துட்டு கீழே வந்துருச்சு. ஸோ நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒன்று இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு அப்கமிங் டேஸில். ஆர்எல்ஸ் லைக் நமக்கு இந்த ஒரு லைனே நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்கு. ஸோ நமக்கு அப் சைடில் எந்த ஒரு லெவல்ஸும் கிடையாது. ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு லெவல் இருக்கு அண்ட் அனதர் லெவல் நமக்கு இங்கே இருக்கு. நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு ஒன்ஸ் நமக்கு இந்த ஒரு லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு நம்ம அப் சைடில் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 42,200 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ 42,200 பிரேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டேல நமக்கு வந்துட்டு இந்த ஒரு லெவலை தாண்டி மேலே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம அப் சைடில் எதிர்பார்க்கலாம். இந்த லெவலுக்கு உள்ள ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு 42,000 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அண்ட் டவுன் சைடு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நமக்கு ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம டவுன் சைடு என்ட்ரிக்கு போகலாம். ஸோ கைஸ், இது நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு சேனல் பேட்டர்ன் விட்டு பிரேக் ஆகி கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கும் லைக் ஃபாலோ கேண்டில் வந்து கீழே வருது, வந்து நமக்கு இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு நிஃப்டியில் ஒரு ஷார்ட்டான டவுன் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ நிஃப்டி வந்துட்டு நமக்கு மார்க்கெட் எக்ஸாக்டாக இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு 18,100 ஒரு நல்ல சப்போர்ட்டும் அண்ட் 18,300 நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. நடுவில் நமக்கு இந்த 18,200 நல்ல ஒரு லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு 3 லெவலும் வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்ஸ் நமக்கு வந்துட்டு 18,200க்கு உள்ள இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 18,200 அண்ட் 18,100 வந்துட்டு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட் நம்மளுக்கு இந்த 18,300 தாண்டறதுக்கு கஷ்டப்படும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு இந்த ஒரு 18,300க்குள்ள தான் வந்து மார்க்கெட் நாளைக்கு க்ளோஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 18,100க்கு மேலே தான் நமக்கு க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அதாவது 18,300 அண்ட் 18,100க்குள்ள நமக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ கைஸ், நம்மளோட இன்ட்ராடே ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு டிசைனிங் ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் நமக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த லெவலில் இருக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவலையும் பிரேக் பண்ணி நமக்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கு நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது அப் சைடுக்கான ஒரு என்ட்ரி. டவுன் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கு நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்மளோட அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு அப் சைடில் இந்த லெவல் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அண்ட் டவுன் சைடில் இந்த லெவல் வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நமக்கு இந்த லெவல் கிட்ட வருது அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நமக்கு இந்த லெவல் கிட்ட போகுது அப்படின்னா இங்கேருந்து ரிவர்ஸில் எடுத்து நமக்கு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவும், இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்மளோட அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து நமக்கு வந்து ஒரு சைட் வைஸ் மார்க்கெட்டை இங்கே ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இந்த ஒரு 2 லெவல் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் நமக்கு இந்த லெவல் கிட்ட வருதுன்னா இங்கே ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு மேலே இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே நமக்கு இந்த லெவல் கிட்ட போகுது அப்படின்னா நம்ம அங்கேருந்து ஒரு டார்கெட்டை கீழே வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நமக்கு இந்த லெவல் வந்துட்டு அப் சைடில் பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம அப் சைடில் இந்த லைன் வந்து அடுத்த டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே நமக்கு டவுன் சைடில் இந்த லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம டவுன் சைடில் இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video guys. Have a great trading.